ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வச்சு வீட்டிலேயே எப்படி சோப் தயாரிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வீட்டிலேயே நம்மளே சோப் தயாரிச்சுக்கிறது நல்லது, நான் ஏன் இதை பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது பற்றியான டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கல. ஏன்னா இதுவே ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் ஆகும் வீடியோ அதனால் நான் அதை எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதோட லிங்க்கை நான் மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சோப் மேக்கிங் ரெசிபிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங்க்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது நம்ம மெயினாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அலுமினியம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கிளாஸ் கண்டெய்னர், கொஞ்சமாக சோப் செய்கிறீங்கன்னா நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல குவாலிட்டி கிளாஸாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இந்த பாத்திரம் இருக்கணும். அலுமினியம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் நல்ல குவாலிட்டியில் யூஸ் பண்ணுங்கள். அலுமினியமோட மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எடுக்காதீங்க. இந்த கப்பில் நான் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப் பார்த்தீங்கன்னா இந்த கப் வச்சு தான் நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெஷர்மெண்ட் கிடையாது. இந்த கப் தான் என்னோடய பேசிக் மெஷரிங்க்கு நான் யூஸ் பண்ண கப்பு. ஸோ இதை வச்சு தான் நான் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நான் மெஷர் பண்ணுவேன். 4 கப் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா காஸ்டிக் சோடா, இதில் 2 கப் காஸ்டிக் சோடா நம்ம இதில் ஆட் பண்ணோம். ஸோ இந்த காஸ்டிக் சோடா ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கெமிக்கல் தான், இது கடைகளில் நமக்கு கிடைக்கும். ஏன் கெமிக்கலில் சோப் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமான ரீசன், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் அதில் கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டே வரணும். ஃபஸ்ட்டு சோப் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு க்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காஸ்டிக் சோடா நம்மளோட உடம்புலையே கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக பட்டாலும் நல்லா எரியும். அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை ஆல் ஆஃப் அ சடன் உள்ளே கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கரைக்கணும். இந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் கண்டிப்பாக சோப் பண்ண முடியாது. இந்த காஸ்டிக் சோடாவை தண்ணியில் ஆட் பண்ணும்போது நல்லா அந்த தண்ணி ஹீட் ஆகும். அதுக்காக தான் நல்ல ஹை டெம்பரேச்சருக்கு போகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், என்னுடைய கண்டெய்னரில் அந்த மேலே அந்த ஹீட்னால் அந்த ஆவி அதில் பட்டிருக்கு பார்த்திங்கள்ல, அது எல்லாமே அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே காஸ்டிக் சோடாவை அளந்து போட்டுட்டு ஆல் ஆஃப் அ சடன் தண்ணியை உள்ளே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. அந்த ப்ராசஸே தப்பு. ஸோ இது ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடாவை உள்ளே கலக்கணும். இது கோல்ட் ப்ராசஸ் சோப். இதுலேயே மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாட் ப்ராசஸ் சோப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது ஸ்கின்னோட காண்டாக்ட் ஆகக்கூடாது. கண் இந்த மாதிரி எதுலேயுமே பற்றாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காஸ்டிக் சோடா இது லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய எண்ணெயை சோப்பாக மாற்றும். இந்த காஸ்டிக் சோடா நம்மளோட எண்ணெயோட சேர்கிற ப்ராசஸ்க்கு பேர் சோப்பானிஃபிகேஷன் சொல்லுவோம். அதுதான் அந்த சோப்பாக மாற்றும். இது இல்லாமல் நமக்கு சோப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஹீட்டாக இருக்கும். இது நல்லா ஆற விடணும். ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா வர்ற வரைக்கும் இதை கூலாக விடணும். இப்போ நம்ம எந்த கப்பில் காஸ்டிக் சோடா எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணணும். மெஷர்மெண்ட் ரேஷியோ 1 கப் காஸ்டிக் சோடாக்கு 2 கப் தண்ணி, அதே மாதிரி 8 கப் தேங்காய் எண்ணெய். 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 7 to 10 கப்ஸ் ஆஃப் ஆயில். இது ஜென்ரலாக சொல்லுவாங்க. என்னுடைய மேக்கிங்கில் எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது 1 கப் காஸ்டிக் சோடாக்கு 2 கப் தண்ணி, அதே மாதிரி 8 கப் தேங்காய் எண்ணெய். இது எனக்கு பர்ஃபெக்டாக வருது. அந்த மெஷர்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் 2 கப் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கிறனால 4 கப் தண்ணி எடுத்தேன். அதனால் 16 கப் தேங்காய் எண்ணெயை இந்த டம்ளரில் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணியாச்சு.
இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்க்கு. மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த தண்ணியோடைய அளவை வந்து கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டைப் ஆஃப் சோப் பண்ணும்போது நான் வந்து அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த ஃபேட் இருக்குது இல்லையா, அதை பொறுத்து தான் வந்து இந்த வாட்டர் கால்குலேஷன் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். தேங்காய் எண்ணெயோடைய திக்னஸ் வேறையாக இருக்கும், மற்ற எண்ணெய்களுடைய திக்னஸ் வந்து வேறையாக இருக்கும். அதுக்காக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணால் தான் இந்த சோப் வந்து பர்ஃபெக்டாக வரும். சோப்னா ஏதாவது ஒரு வாசனை வரணும் இல்லையா, வாசனை வரலன்னா அதை நமக்கே போடுறதுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். ஸோ அந்த வாசனைக்காக வந்து ஒரு சிலர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்சஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஒரு 6 to 7 drops ஆஃப் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா ஒரு 45 minutes வந்து நம்ம வந்து கைவிடாத இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். கையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 45 minutes ஆகும் கண்டிப்பாக. நான் வந்து இன்றைக்கி வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கையிலே பண்ணலாம். கையில் பண்ணாவே ரொம்ப சூப்பராக வரும். என்ன பிளெண்டர் யூஸ் பண்ணால் ஒரு 10 to 15 minutesல வேலை முடிஞ்சிடும். கையில் பண்ணால் ஒரு 40 to 45 minutes பிளெண்ட் பண்ணணும். அந்த பிளெண்டிங் வந்து நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். கொஞ்சோண்டு லைக்கோட அது தனியாக இல்லாமல் எல்லா லையும் நம்மளுடைய எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கணும். நான் அந்த பதம் வந்து வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணுன்றது. அந்த அளவுக்கு நீங்கள் கையில் பண்ணாலும் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் அந்தளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். இப்போ தான் நான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது நல்லா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண இது வந்து நல்லா திக்காகும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். கையில் பண்ணாலும் அதே திக்னஸ் கண்டிப்பாக வரும். இதை வந்து நல்லா திக்காக பண்ணணும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து தண்ணி அப்படியே தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை இன்னுமே நான் நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 10 to 15 minutes ஆயிடுச்சு. இப்போ முன்ன இருந்த மாதிரி அந்த தண்ணி மாதிரி இல்லாமல் இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை மோல்டில் ஊற்றிடலாம். சிலிக்கான் மோல்டு இருந்தால் தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு இல்லை. நான் வந்து இருக்குது என்கிட்ட அதனால் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சின்னதாக ஏதாவது ஒரு கப் இருந்துச்சுன்னா அதில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஊற்றி வச்சிங்கனாலும் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து ஊற்றும் போது அடியில் ஏதாவது திக்கான ஒரு போர்டு மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. ஏன்னா வந்து இதை நம்ம அப்படியே கொண்டு போய் இதை செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் விடணும். நம்ம நடுவில் இதை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு போர்டு மாதிரி வச்சு அது மேலே இந்த மோல்டை வச்சு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் அது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அதனால் அடியில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி அதில் போட்டுட்டு லைட்டாக அதை வந்து ஷேக் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த பார்த்தாவே தெரியும் அது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஈவன் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இந்த மோல்டிலேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 3 days வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் அது ஓரளவுக்கு வரும். ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வராது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த சோப் வரணும் அப்படின்னா குறைஞ்சது 3 நாள் இந்த மோல்ட்லேயே இந்த ஷேப்பில் எந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அதுலேயே குறைஞ்சது ஒரு 3 நாள் நீங்கள் வந்து விட்டுறணும். ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம எந்த ஆயில் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தகுந்த கலரில் பண்ணிக்கலாம். நமக்கு என்னெல்லாம் கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த சோப்பு வந்து பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இதை அன்மோல்ட் பண்ணுறதுக்கே வந்து குறைஞ்சது 2 நாள் வெயிட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த சோப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகணும். இதை அன்மோல்ட் பண்ணி உடனே நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. 2 நாள் கழித்து இந்த மோல்ட்லேருந்து நம்ம இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்ல ஒரு ட்ரையான ஏரியாவில் வந்து நம்ம இதை வந்து ஆற விடணும். க்யூர் ஆகணும். ஆக்சுவலாக இந்த சோப்பு அந்த தான் டெக்னிக்கல் டேர்ம் வந்து சொல்லுவாங்க, க்யூரிங் த சோப்னு சொல்லுவோம். அந்த க்யூரிங் ப்ராசஸ்க்காக குறைஞ்சது 30 to 45 days வந்து அலோவ் பண்ணணும். இது வந்து 2 நாள் செட் ஆக விட்டுடலாம். இப்போ 2 நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய சோப்பை மோல்ட்லேருந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த சோப் வந்து மோல்ட்லேருந்து வெளியில் நம்ம எடுத்தாலும் இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது. 45 days குறைஞ்சது வந்து என்னோடய சோப்ஸ் எல்லாமே 45 days வந்து அந்த க்யூரிங் ப்ராசஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஸோ குறைஞ்சது 30 to 45 days வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். நான் வந்து 45 days வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்.
அவ்வளோதான், நம்மளுடைய சோப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணியாச்சு. இந்த சோப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து போட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையான ஏரியாவில் 45 days வந்து நான் விட்டுருவேன். அதில் வந்து நான் வந்து ஒரு நோட் போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன போட்டுக்கணுன்னா, நம்ம எந்த டேட் அப்போ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பேட்ச் ஆஃப் சோப்பை அந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுடைய சோப் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வித்தியாசமான சோப்புடைய ரெசிபிஸ் எல்லாமே வர இருக்குது. அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.